Daily. Taste the Daily. இறங்கி இலக்கியா, பாத்து பாத்து வா, மெதுவா. இலக்கியா, ஐயோ, என்னாச்சு? என்னப்பாச்சு? என்னாச்சு கையில? கடவுளே, கௌதம், என்னமா ஆச்சு? கட்ட பார்த்தா பெரிய காயம் மாதிரி இருக்கே, என்ன ஆச்சு சொல்லு. அது வந்து ஐயோ, ஒருவேளை அந்த அஞ்சலி வந்து அன்னைக்கு பிரியாவை அடிச்ச மாதிரி உன்னையும் அடிச்சிட்டாளா? சொல்லுப்பா. ஐயோ அத்தை, இல்ல அத்தை, அவ எதுவும் பண்ணல. இது சும்மா இரு, கண்டிப்பா அவதான் அடிச்சிருப்பா. நான் அன்னைக்கே சொன்னேன் அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலான்னு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் மன்னிச்சு விட்டுட்டீங்க. அன்னைக்கே புடிச்சு கொடுத்திருந்தா அவ இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா? சொல்லுங்க, சொல்லு. ஐயோ ஜானு, முதல்ல எங்களை பேச விடு. நீயே பேசிக்கிட்டு இருக்க. அஞ்சலிக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த காயம் என்னாலதான் வந்துச்சு. என்னது? என்ன சொல்றப்பா? ஆமா ஜானு, இன்னைக்கு இலக்கியாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, இத குடிச்சிட்டு குடு. யா ஓகே. ஆமா. கௌதம், கௌதம், இலக்கியா. கடவுளே. சிஸ்டர், ஒண்ணு இல்லம்மா. என்னப்பா இது? கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டியா? இலக்கியா, இலக்கியா மட்டும் இல்லன்னா என்னப்பா ஆயிருக்கும்? நீ கௌதம் மேல உயிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக கடவுள் உன்னை இப்படி இல்லாம சோதிக்கணும். கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமே. கௌதம் இத பார்த்து அப்படியே துடிச்சு போயிருப்பானே. அத்தை, அதை ஏன் கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன்னு டாக்டர் சொல்ற வரைக்கும் கௌதம்க்கு உயிரே இல்ல. ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அத்தை. நல்ல விஷயமா? என்ன சொல்ற? நாங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்தப்போ அந்த அஞ்சலி போன் பண்ணி அவ கேட்ட பணத்தை கொடுக்க சொல்லி எங்களை தேடி அங்கே வந்துட்டா. அப்பதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அது அவளும் பார்த்து பரிதவிச்சு போயிட்டா. அப்புறம் எனக்கு ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நாங்க வெளியே வந்தோமா, அப்ப அங்கேயும் வந்திருந்தா. அவ பேசினது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அத்தை. என்ன ஆச்சுன்னா, இந்தா நீ கேட்ட 10 லட்சம் எடுத்துட்டு போ. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க விருப்பம். ஆனா இனிமே நான் அந்த பழைய அஞ்சலியா இருக்க மாட்டேன். அதை மட்டும் நான் உறுதியா சொல்றேன். இது சத்தியம். எங்களால நம்பவே முடியல. ஆமா ஜானு, அஞ்சலி பேசினதை எங்களால நம்ப முடியல. என்ன மன்னிச்சிருங்க, நான் திருந்திட்டேன்னு கால்ல விழுந்து கதர்னா அது அஞ்சலியான்னு நாங்களே ஆச்சரியப்பட்டோம். இல்ல இல்ல, அஞ்சலியாவது மாறுறதாவது என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. அத்தை, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா அவ பண்ண தப்ப எல்லாம் உணர்ந்து நாங்க கொடுத்த 10 லட்சம் ரூபாய் செக்கையும் வாங்காம எங்க கிட்டயே திருப்பி கொடுத்துட்டானா பாருங்களேன். அதுக்கப்புறம் கௌதம் ஒரு பிளாங்க் செக் கொடுத்தாரு. ஆனா அத கூட வேண்டான்னு மறுத்துட்டு கதறி அழுது மன்னிப்பு கேட்டா. அவளோட மாற்றம் உண்மையானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அவளை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஜானு, அஞ்சலியோட மனசுக்குள்ளேயும் ஈரம் இருக்கு. அதான் இன்னைக்கு அவளை திருந்த வச்சிருக்கு. ஈரமா? நீ வேற, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நான் நினைக்கிறேன் அவ இந்த வீட்டுக்கு மறுபடியும் வர்றதுக்கு ஏதாவது பிளான் போடுறான்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் பண்றா. அப்படி தெரியல ஜானு. இனிமே கார்த்திகோட நீங்க சேர்த்து வச்சாலும் சரி இல்லனாலும் சரி, உங்களால திருந்திட்டேன்னு ஃபீல் பண்ணி கதர்னாலே. ஆமா அத்தை. இல்ல இல்ல கௌதம், இதெல்லாம் நீ நம்பாத. ஆமா, இது பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் இதை நம்பிடாதீங்க. அவ இந்த வீட்ல இருந்து போனதுதான். இனிமே அவ என் மருமகளா இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது.
முடிஞ்சத பத்தி எதுவுமே பேச வேண்டாம். அத்தை இல்லத்த அது வேண்டாம் வேண்டாம் பேசாதேன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் விட்டுடு. இத பாரு, உன்னையும் கௌதமியும் நான் எப்படி பொறுப்பா சேர்த்து வச்சேனோ அதே மாதிரி கார்த்திகையும் பிரியாவையும் நான் பொறுப்பா சேர்த்து வைப்பேன். அது போதும். இத பத்திலாம் ஒன்னும் பேச வேண்டாம். பாவம். இது பாரு, நீ நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. எந்த வேலையும் செய்ய வேண்டாம். கௌதம், இவளை எந்த வேலையும் செய்ய விடாத. நீ கூட்டிட்டு போவுல. நான் போய் சமையல் வேலையெல்லாம் பாக்குறேன். அதுக்கப்புறம் உன்னை கூப்பிடுறேன். என்ன? போமா. என்ன கௌதம் இது? அஞ்சலி திருந்தினத அத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவ திருந்தினதை பார்த்து நம்மளே நம்பலையே, அப்புறம் எப்படி ஜானு நம்புவாங்க? Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.